ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு பலவிதமான சமையலில் இன்னைக்கு என்ன செய்கிறோன்னு பார்க்கலான்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்காங்க, நீளமான உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து தோலை சீவிக்கணுங்க. இப்போ இதில் தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இந்த கிழங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கணுங்க. இப்போ இது 2லையும் தோல் சீவி எடுத்தாச்சுங்க. இதை எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ளதையும் எடுத்துடணுங்க, கீழே உள்ளதையும் கட் பண்ணிடணுங்க. இதையும் எடுத்துடணுங்க. இதையும் கட் பண்ணி எடுத்துட்டு சமமாக வரணுங்க நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இந்த 4 பீஸா இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்குவோங்க. அதையும் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வந்து சுடுதண்ணில் போடணுங்க. நான் சுடுதண்ணி வச்சிருக்கிறேங்க. சுடுதண்ணில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வைக்கலாங்க. அப்படி இதில் வந்து சுடுதண்ணில் போட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இதில் இத்தனையும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டனால கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. இதை எடுத்து வச்சிடலாங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து நல்லா ஈரப்பதம் போனதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணுங்க. இப்போ இதில் ஈரப்பதம்லாம் போயிருச்சுங்க. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாத்திரம் வச்சுருக்கேங்க, அடுப்பத்தை வச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. ரொம்ப சூட்டில் போடக்கூடாதுங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கணுங்க. இதை நல்லா பொரிய விடக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா 2வது பொரிக்கணுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. இதை எடுத்துட்டு மீத உள்ளதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு 2வது மறுபடியும் பொரிக்கணுங்க நல்லா. இப்போ இதை எடுத்து வச்சுட்டேங்க. இதை ஆறணுங்க. மீத உள்ளதையும் அதுக்குள்ளே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மறுபடியும் 2வது பொரிக்கணுங்க. இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சுங்க. 2வது மறுபடியும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாங்க. இப்போ இது பொரிஞ்சிருச்சுங்க. இதை எடுத்துடலாங்க. மீதம் உள்ளதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீதி உள்ளதையும் பொரிக்கலாங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாமே இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க, நல்லா உடையுது பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. தக்காளி சாஸ் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. இதை எடுத்து இதில் தொட்டு சாப்பிடணுங்க. தொட்டு சாப்பிடு தம்பி. இந்த வீடியோ பார்த்தீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆன் காமெண்ட் பெல் பட்டன் தட்டுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.